ஒரு நாள் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நேரத்தில் ஆற்றில் தண்ணீர் குடிக்க வந்தன. ஓநாய் ஆற்றின் மேல் பகுதியிலும் ஆட்டுக்குட்டி அதிலிருந்து விலகி ஆற்றின் கீழ்ப்பகுதியிலும் நின்றிருந்தன. ஆட்டுக்குட்டியை பார்த்த ஓநாய்க்கு அதை எப்படியாவது பிடித்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஓநாய் கோபத்துடன் ஆட்டுக்குட்டியை பார்த்து கேட்டது, ஏ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் தண்ணீர் குடிக்கும் போது நீ தண்ணீரை கலங்கச் செறிவாய்? இதனால் எனக்கு குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சத்தமாக கத்தியது. அதற்கு பயந்து போன ஆட்டுக்குட்டி பணிவுடன் பதிலளித்தது, ஐயா, நான் தண்ணீரை எப்படி கலங்கச் செய்ய முடியும்? நான் உங்களுக்கு கீழே தூரத்தில் நிற்கிறேன். நீர் உங்களுடைய பக்கத்தில் இருந்துதான் என் பக்கமாக பாய்கிறது. அதனால் தண்ணீர் கலங்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்றது. சாமர்த்தியமாக ஆட்டுக்குட்டி பதிலளித்ததால் ஓநாயால் ஆட்டுக்குட்டியின் வாதத்தை மறுக்க முடியவில்லை. அதனால் ஓநாய் வேறு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முயன்றது. ஓ, அப்படியானால் வேறு விஷயம் சொல்கிறேன். நீதான் போன வருடம் என்னை பற்றி பல அவதூறான வார்த்தைகளை பேசினாய் என்று கோபத்துடன் பொய் கூறியது. இதை கேட்ட ஆட்டுக்குட்டி, ஐயா, அது சாத்தியமில்லை. நான் இப்போதுதான் பிறந்து 6 மாதங்கள் ஆகிறது. போன வருடம் நான் பேசவில்லை. என்னால் எப்படி உங்களிடம் தவறாக பேசியிருக்க முடியும் என்று மறுபடியும் உண்மையை சொன்னது. ஓநாயால் இப்போது ஆட்டுக்குட்டியை சண்டைக்கு இழுக்க வேறு எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் ஓநாய் கோபத்துடன், சரி, நீ இல்லை என்றால் உன் அப்பாவோ அல்லது அம்மாவோ தான் என்னை பற்றி அவதூறு பேசியிருக்க வேண்டும். அதனால் அவர்கள் செய்த தவறுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது. இந்த கதையின் நீதி, தீய எண்ணம் கொண்டவர்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஒருவரை துன்புறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உண்மை பேசுபவர்களை கூட அவர்கள் சண்டையிட்டு வம்பு கேட்பார்கள். வலுவானவர்கள் எப்போதும் பலவீனமானவர்களின் பேச்சை கேட்க மாட்டார்கள்.